குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் 2024-2025 என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்மார்க் வர்சஸ் செர்பியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் அண்ட் செர்பியா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஆடிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பாசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து நல்லா இன்டர்ப்ளே பாசிங் நல்லா ஆடிருப்பாங்க. 1-2 டச் பாசிங்லாம் நல்லா ஆடிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் வைஸ் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டர் குவாலிட்டியில் பண்ணியிருப்பாங்க. கவுண்டர் அட்டாக்கிங் நல்லா பண்ணுவாங்க. செர்பியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து டென்மார்க்குடைய டிஃபென்ஸை வந்து பிரேக் பண்ண முடியல. டென்மார்க் தான் வந்து பார்த்தா அதிகமான சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் செர்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து டென்மார்க் டிஃபென்ஸை வந்து உடச்சி சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்காது. பொசிஷன் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செர்பியா வந்து பார்த்திங்கன்னா 52-50 அந்த மாதிரி தான் இருக்கும். நியர்லி ஈவன்லி சேமாக தான் இருக்கும். ஏன்னா நிறையா இன்டர்செப்ஷன்ஸ் ரெண்டு டீமுமே வந்து நல்லா இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க. டென்மார்க் நியர்லி பொசிஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈவனாக இருப்பாங்க. ஷார்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் தான் அதிகமாக ஷார்ட்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோல் கிடைக்கும். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்மார்க் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர பால் அதை வந்து இன்னும் டென்மார்க் பிளேயர்ஸ் பாஸ் பண்ணுவார். அதை பாஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா போல்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ்குள்ளே போவார். போகிறத பார்த்தா நான் பாஸ் கொடுப்பாரு. பட் அவர் என்ன பண்ணுவார்னா வந்து கிராண்ட் பேக் வந்து பின்னாடி போகிறான்னு சொல்லி பேக் ஹீல் பண்ணுவார் போல்சன். அது வந்து கிராண்ட் பேக் கிடைக்கும். கிராண்ட் பேக் கிடைச்சோடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஷாட் வந்து அடிப்பார். அடித்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் கீப்பரை தாண்டி போய் கோல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செர்பியா கொஞ்சம் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அவங்க ஷாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சேவ் பண்ணுற மாதிரி அடிச்சிருப்பாங்க கோல் கீப்பருக்கு. செர்பியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சான்ஸ் எப்போ கிடைக்குன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து அற்புதமான ஒரு டெலிவரி வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து லூக்கிச்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் ஷாட் டச் பண்ணி நிறுத்தி நிதானமாக அடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் காலில் பட்டு வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிடும். அதனால் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோலும் அடிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோல். அது வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் பிளேயர் ஒரு கிராஸ் கொடுப்பாரு. அந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு டென்மார்க் பிளேயருக்கு போகும். பட் அந்த டென்மார்க் பிளேயர் அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா பால்சன் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கிராஸ் அடிப்பார். பட் பால்சன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பைசைக்கிள் கிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் அடிப்பார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்மார்க் வந்து 2-0 லீட் எடுப்பாங்க. அப்புறம் செர்பியா வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல் வந்து அடிச்சிருக்க முடியாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் 2 செர்பியா 0 அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் முடியுது. தேங்க்யூ.